ட்ரோன் என்பதும் நமக்கு ஞாபகத்துக்கு வருவது திருமண மண்டபங்களில் நம் தலைக்கு மேல பறந்து படம் பிடிக்கும் தும்பி போன்ற கருவிதான். ஆனால் ட்ரோன்கள் இன்று ஒரு போரின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் ஆயுதங்களாகவே மாறியிருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தான் மோதலில் ட்ரோன்களின் பங்கு அதிகமாகவே இருக்கிறது. துல்லிய தாக்குதல் நடத்தும் தற்கொலை ட்ரோன்கள் மூலம் தீவிரவாத முகாம்களை இந்தியா தாக்கி அளித்திருக்கிறது. அப்படியென்றால் துருக்கி நாட்டின் மலிவு விலை ட்ரோன்களில் வெடிபொருட்களையும் எரிகுண்டுகளையும் அனுப்பி இந்தியாவை தாக்கியது பாகிஸ்தான். முப்படைகளைப் போலவே இனி ட்ரோன் படைகளையும் ஒவ்வொரு இராணுவமும் வைத்திருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு போரின் தன்மையே மாறியிருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ட்ரோன்கள் அவசிய ஆயுதங்களாக உருவெடுத்து விட்டனர். அந்த போரில் உக்ரைனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது உலகையே முதல் முறையாக 2 சாதனைகளை செய்திருக்கிறது. எறும்பு கடித்து யானை இறந்தது என்றால் நம்புவீர்களா? அப்படிப்பட்ட போர் மிராக்கள் தான் இவை. ரஷ்ய விமானப்படையில் அதிகம் இருப்பவை Mi-8 ஹெலிகாப்டர்கள். கடந்த டிசம்பரில் ஒரு ஹெலிகாப்டர் ட்ரோன் மூலம் தாக்கி வீழ்த்தியது உக்ரைன். உலகிலேயே முதல் முறையாக கடலிலிருந்து ஒரு பறக்கும் இலக்கை ட்ரோன்கள் தாக்கி அளித்த சம்பவம் அதுதான். உக்ரைனிடம் மாகுவாரா V5 ட்ரோன் படகு இருக்கிறது. கருங்கடல் பகுதியில் வலம் வரும் ட்ரோன் போன்ற இந்த படகு இதிலிருந்து ஏவுகணையை செலுத்தி ஹெலிகாப்டர் அளித்தது. எது தன்னை தாக்கியது என்பதை ரஷ்ய விமானி உணர்வதற்கு முன்பாகவே ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்துவிட்டது. வெறும் 18 அடி நீளமுள்ள இந்த ட்ரோன் படகு ஒரு ஹெலிகாப்டரையே காலி செய்யும் வல்லமை கொண்டதாக மாறியிருக்கிறது. இதை செலுத்துவதற்கு ஆள் தேவையில்லை. ரிமோட் மூலம் இதை செலுத்தலாம். ஏவுகணைகளை இயக்கி இலக்குகளை தாக்கலாம். உக்ரைன் தயாரிப்பா இது? இதை பார்த்து ரஷ்யா மிரள்கிறது. அடுத்த வெற்றியாக கடந்த வாரம் ரஷ்யாவில் Su-34 விமானம் ஒன்றையும் இந்த மகுரா ட்ரோன் சுட்டி வீழ்த்தியுள்ளது. இதை செய்தது மகுராவின் V7 என்ற ட்ரோன். அதிவேகமாக பறக்கும் போர் விமானத்தையே தாக்கி அளிக்க ஒரு ட்ரோன் போதும் என்ற அளவிற்கு நிலைமை மாறியிருக்கிறது. ஒரு Su-30 விமானத்தின் விலை $5 கோடி அமெரிக்க. இதை வீழ்த்தியது மகுவாரா ட்ரோன் விலை வெறும் $2,65,000 மட்டுமே. பெரிய விமானங்கள் தாங்கி கப்பல்களை தான் ஒரு தேசத்தின் இராணுவ வலிமையாக இதுவரை நினைத்திருக்கிறோம். கம்பீரமாக அது கடலில் செல்வது எதிர் தேசங்களை மிரள வைக்கும். ஆனால் காலம் மாறிவிட்டது. உலகிலேயே முதல் முறையாக சீனா ஒரு ட்ரோன் தாங்கிய கப்பலை உருவாக்கியுள்ளது. 50,000 டன் எடையுள்ள இந்த கப்பலில் இருந்து அலையாக தாக்குதல்கள் ட்ரோன்களை ஏவிக்கொண்டே இருக்கலாம். துருக்கியும் ஈரானும் தங்கள் போர் கப்பலை ட்ரோன் கப்பலாக மாற்றியிருக்கின்றனர். உக்ரைன் போரையும் சீனாவின் ட்ரோன் ஆர்வத்தையும் கவனித்து இந்தியாவும் தன் பாதுகாப்பு ஃபார்முலாவை மாற்றியிருக்கிறது. இஸ்ரேல் தயாரிப்பான ஆரியோஃப் ட்ரோன்களின் ஆர்வம் காட்டி அவற்றில் 150 ட்ரோன்களை இந்தியா வாங்கியிருக்கிறது. முன்பு இஸ்ரேலில் தயாராகி வந்த இவை இப்போது இந்தியாவிலேயே உருவாக்கப்படுகின்றன. 2ற்கு 5 மீட்டர் நீளத்தில் ஒரு மினியேச்சர் 4 விமானம் போலவே இது இருக்கிறது. போர்க்காலத்தில் கிங் என அழைக்கப்படும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தியே அரபு நாடுகளில் பலர் போட்டு தள்ளியிருக்கிறது இஸ்ரேல். இந்த ட்ரோனில் ஏவுகணையும் இணைக்கப்பட்டிருக்கும். இது மணிக்கு 417 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் வல்லமை பெற்றிருக்கிறது. இதன் முன்புறம் ஒரு கேமரா இருக்கும். அதன் மூலம் இது தாக்க இருக்கும் இலக்கை கண்ட்ரோல் ரூமில் இருந்து கண்காணிக்கலாம். கடைசி நிமிடத்தில் திசையும் மாறலாம். GPS தொழில்நுட்பம் இல்லாமலும் இயங்கக்கூடியது என்பதால் எந்த இடத்திலும் இதை பயன்படுத்தலாம். ஒரு ட்ரோனின் விலை இந்திய மதிப்பில் $5,73,000. தாக்குதலுக்கு இதை பயன்படுத்தினால் தன் இலக்கை வெடிக்க செய்து ஏராளமான சேதாரத்தை ஏற்படுத்திவிட்டு இதுவும் அழித்துவிடும். அதனாலேயே இது தற்கொலை ட்ரோன் என அழைக்கப்படுகிறது. இவை ரேடாரின் பார்வையில் சிக்காது என்பது கூடுதல் சிறப்பு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ரஃபேல் போன்ற விமானங்கள் ஒரு பக்கம் ஸ்கால்ஃப் ஏவுகணைகளை வீசியது என்றால் இன்னொரு பக்கம் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்கியளித்தவை இந்த ட்ரோன்கள் தான். இதேபோல லாகூரில் இருக்கும் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு கவசகத்தை அளித்ததில் இதற்கு பங்கு உண்டு. பாகிஸ்தானும் பலவித ட்ரோன்களை வைத்திருக்கிறது. சீனா ட்ரோன்கள் அவர்கள் கையில் வசம் இருந்தாலும் தாக்குதலுக்கு அவர்கள் பயன்படுத்தியது மலிவு விலை சாங்கர் ட்ரோன்களை தான். துருக்கி நாட்டின் தயாரிப்பான இவை $24,000 விலையில் கிடைக்கின்றனர். இவற்றில் அதிகபட்சமாக 45 கிலோ வரை ஆயுதங்களை வைக்க முடியும்.
இந்த ட்ரோன்களில் தானியங்கி துப்பாக்கிகளை வைத்து சுடலாம், வெடிகுண்டுகளை வைத்து வீசலாம். ரேடாரில் சிக்காமல் எல்லை தாண்டி வந்து இவை தாக்கும். இந்த ட்ரோன்களைத்தான் தினமும் இரவு நேரங்களில் 300, 400 என அலையலையாக அனுப்பி இந்திய எல்லையில் 36 இடங்களை தாக்கியது பாகிஸ்தான். இவற்றை தாக்கி அளிப்பதற்கு இவற்றையே விட பல மடங்கு விலை கொண்ட ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்த வேண்டியிருந்தது. ட்ரோன்கள் ஒரு பக்கம் தங்களது வல்லமையை நித்தனம் என்றால், இந்தியாவின் வான் பாதுகாப்பு கவசமும் தனது திறனை நிரூபித்துள்ளது. உலகிலேயே வலிமையான வான் பாதுகாப்பு கவசம் இஸ்ரேல் வைத்திருப்பதுதான் என்று சொல்லப்படும் சூழலில், ரஷ்யா தயாரிப்பான X-400 வான் பாதுகாப்பு கவசகத்தை இந்தியா வாங்கியது. இதற்காக 35,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து இதை வாங்கக்கூடியது என்று அமெரிக்கா நிர்பந்தம் செய்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் ஒப்பந்தத்தை தொடர்ந்தார் பிரதமர் மோடி. உக்ரைன் போருக்கு மத்தியிலும் இந்தியாவுக்கு இதை உருவாக்கி வழங்கியது ரஷ்ய நிறுவனம். இதுவரை 3 X-400 வான் கவச அமைப்புகள் இந்தியாவிற்கு வந்து சேர்ந்துள்ளனர். இவை பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைகளில் நிறுவப்பட்டிருக்கின்றனர். விமானங்கள், ஏவுகணைகள் நம் எல்லைக்குள் வருவதை தனது ரேடார் மூலம் கண்டறிவது, அவை எந்த திசையில் எவ்வளவு வேகத்தில் வருகிறது என்று அறிவது, பிறகு எதிர்கொள்ளும் ஏவுகணைகளை செலுத்தி அவற்றை இடைமறித்து அழிப்பது என்று இந்த வான் கவச அமைப்புகள் பணி செய்யும். போர்க்காலங்களில் போர் விமானங்களும் இத்துடன் பணியில் இணையும். 10 கிலோமீட்டர் முதல் 400 கிலோமீட்டர் வரையிலான தூரங்களில் வரும் ஆபத்துக்களை இவை கண்டறிந்து அளிக்கும். பெரிய ஏவுகணைகளை இவை சாதாரணமாக அளித்தாலும் சின்ன சின்ன ட்ரோன்களை இவற்றால் கண்டறிய முடியாது என்பதை உணர்ந்த நம் இராணுவம் இதற்கு இன்னொரு வேலையை செய்திருக்கிறது. ட்ரோன்களை இடைமறித்து அளிப்பதற்காக L-70, Su-23 போன்ற சிறு ரக பீரங்கிகளை இத்துடன் இணைத்தது. உதாரணமாக L-70 என்பது ரேடார், எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சென்சார் போன்றவற்றின் மூலம் தாள பறக்கும் ட்ரோன்களை உணர்த்தும். நிமிடத்திற்கு 330 ரவுண்டுகள் வரை சுட்டு அவற்றை வீழ்த்தும். 4 கிலோமீட்டர் தூரம் வரை கண்காணித்து தாக்கும். இவையெல்லாம் இந்த மோதலின் போது இந்தியாவை பெரும் சேதாரத்தில் காப்பாற்றினர். பாகிஸ்தான் முன்பு தன் ஆயுத தேவைக்கு பெருமளவில் அமெரிக்காவை நம்பியிருந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தான் போரில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களுக்கு பிறகு பாகிஸ்தானை கிட்டத்தட்ட கைவிட்டிருக்கிறது அமெரிக்கா. அந்த இடத்தை இப்போது சீனா நிரப்பியிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் 900 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிற்கான ஆயுதங்களை சீனாவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்கிறது. பாகிஸ்தான் வைத்திருக்கும் வான் பாதுகாப்பு கவசங்களும் சீனா தயாரிப்புகளை. ஆனால் அவை பெரிதாக பாகிஸ்தானுக்கு கை கொடுக்கவில்லை. அதே சமயம் சீனா வாங்கிய J-10C விகரஸ் டிராகன் விமானங்கள் அவர்களுக்கு பெரும் பலமாக இருந்திருப்பது தெரிகிறது. பிரான்சிலிருந்து இந்தியா வாங்கியுள்ள ரஃபேல் விமானங்களுக்கு இணையானவையாக இவை கருதப்படுகிறது. இந்தியா போலவே கிரீஸ், அரபு எமிரேட்ஸ், கத்தார், இந்தோனேசியா, எகிப்து என பல நாடுகள் ரஃபேல் விமானத்தை வாங்கியுள்ளனர். பிரான்சிடம் டசோஸ் ஏவியேஷன் உருவாக்கியுள்ள ரஃபேல் விமானங்கள் போர்க்காலத்தில் இதுவரை சுட்டு வீழ்த்தப்பட்டது இல்லை என்ற பெருமை கொண்டவை. ஆனால் இந்த மோதலில் முதல் முறையாக இந்திய விமானப்படையினர் ரஃபேல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. அதற்கு J-10C விகரஸ் டிராகன் விமானம் பயன்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இதைத் தொடர்ந்து டசோஸ் ஏவியேஷன் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு சரிந்தது. J-10C விகரஸ் டிராகன் விமானங்களை தயாரிக்கும் சீனாவின் செங்கடு ஏர்கிராப்ட் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு உயர்ந்தது. ரஃபேல் உட்பட இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டவையா வெளியான தகவல் இந்தியா மறுத்தது. ஆனால் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இந்தியாவை பற்றி கேள்விக்கு, மோதல்களில் இழப்புகளை தவிர்க்க முடியாது, நம் இலக்கை எட்டினோமா என்பதை முக்கியம், அதை செய்துவிட்டோம், இந்திய விமானிகள் அனைவரும் பத்திரமாக நாடு திரும்பிவிட்டனர் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் என்று சொன்னார் ஏர் மார்ஷல் AK பாத்தி. நேரடியாக ரஃபேல் வீழ்த்தப்படவில்லை என அவர் மறுக்கவில்லை. ஆகவே அந்த விமானம் இந்தியா எல்லைக்குள் நொறுங்கி விழுந்திருக்கலாம் என ஒரு தரப்பின் யூகங்கள் சொல்கின்றன. திறன் அடிப்படையில் பார்த்தால் ரஃபேலுக்கு இணையானது இல்லை J-10C விகரஸ் டிராகன். ஆனால் இப்படி நடந்திருக்கக்கூடும் என்ற செய்தி மேற்கத்திய இராணுவ நிபுணர்கள் மத்தியில் சீரியஸாக விவாதிக்கப்படுகிறது. J-10C விகரஸ் டிராகன் விமானங்களை சீனாவிற்கு வெளியில் பாகிஸ்தான் மட்டுமே பயன்படுத்துகிறது. இராணுவ ஒத்திகையில் ஆயுதங்களின் திறன்கள் பரிசோதிக்கப்படுவது வழக்கம். அதை தாண்டி போர்க்களத்தில்
அவை எப்படி செயல்படுகின்றனர் என்பது முக்கியம். ரஷ்யா உக்ரைன் போர்க்காலத்தில் மேற்கத்திய உலகின் ஆயுதங்களை பரிசோதிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான மோதல் வேறு பல உண்மைகளை தந்திருக்கின்றது. நவீன ட்ரோன்களும் ரஷ்ய வான் பாதுகாப்பு கவசமும் சீன விமானங்களுக்கு இனி இராணுவ வட்டாரத்தில் அதிக அலட்சியப்படும். ஆகவே இந்தியா பாகிஸ்தான் மோதல் முழுக்க முழுக்க நவீன ஆயுதங்களின் மோதலாக மட்டுமே தான் பார்க்க முடியும்.